திமுகவோட தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தர்மச்செல்வன் மாற்றப்பட்டு அந்த பதவிக்கு எம்பி மணி நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்பதான் தர்மச்செல்வனை மாவட்ட செயலாளராக போட்டாங்க. பிப்ரவரி 23 வாக்குல. ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவரை மாத்திருக்காங்க. இந்த மாற்றம் எதனால அப்படின்னு பார்த்தா, இதற்கு பின்னாடி ஒரு 3 ஆடியோக்கள் இருக்கு. அது என்ன என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். குறிப்பாக தர்மபுரி அப்படின்னாலே திமுகவுக்கு தலைவலி அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய லெவல்ல அங்க எந்த முன்னேற்றமும் இருக்காது. இல்ல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கோஷ்டி பூஷல்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் திமுக தலைமை ஏதோ ஒரு நடவடிக்கையை அங்க எடுக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ இப்படிதான் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பிரச்சனைகள்ன்றது கண்டினியூவஸா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக தடங்கம் சுப்பிரமணியன் தான் இருந்துகிட்டு இருந்தாரு. தர்மபுரி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை நியமித்ததற்கு பிறகு அவர் அந்த மாவட்டத்துக்கு போய் எல்லாரையுமே சந்திச்சாரு. அப்ப சுப்பிரமணியன் ரொம்ப ஒரு கோஷ்டியை வச்சுக்கிட்டு செயல்படுறாரு. குறிப்பாக அவரு பாமகவில இருந்து வந்த சிலருக்கு கட்சி பொறுப்புகளை கொடுக்குறாரு. திமுகவில் இருக்கவங்களுக்கு தரமாற்றாரு, நிர்வாகிகள்ல குழப்பம் இருக்கு அப்படிலாம் ஏகப்பட்ட புகார்கள் கண்டினியூவஸா போச்சு. அந்த புகார்களை தொடர்ந்து தலைமை கவனிச்சுட்டே வந்தாங்க. அதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாசம் பிப்ரவரி மாசம் என்ன பண்றாங்க, அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக தர்மச்செல்வனை மாவட்ட கழக செயலாளராக போடுறாங்க. ஆனா தர்மச்செல்வனை மாவட்ட செயலாளராக போட்டதுதான் தாமதம். உடனே அவருக்கு எதிராக கழக குரல்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக தர்மபுரியில திமுகவுடைய முகமாக பார்க்கப்படும் இன்பசேகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர் ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போடுறாரு. அந்த பதிவுல தர்மச்செல்வன் ஒரு பாமக நிர்வாகியோடு நடத்தின ஆடியோ உரையாடலையும் போட்டுட்டு ஒரு நீண்ட பதிவையும் எழுதுறாரு. அதுல தர்மபுரியில திமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக நீங்க மாறணும்னா என்னெல்லாம் பண்ணணும், அதாவது கட்சிக்கு எதிராக நீங்க செயல்படணும், அந்த நிலைமை இருந்தாதான் திமுகல பதவி கிடைக்கும் அப்படின்னு டோனோட போடுறாரு. அப்புறம் இந்த ஆடியோலையும் பார்த்தோம் அப்படின்னா தர்மச்செல்வன் என்ன பேசுறாருன்னா, இன்பசேகரனை காலி பண்ணணும், அப்படி காலி பண்ணாதான் நமக்கு இங்க எதிர்காலம் இருக்கு, இன்பசேகரனை வச்சிருந்தா நம்மளால இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாமக நிர்வாகி ஒருத்தட்ட பேசுறதாக அந்த ஆடியோ இருந்துச்சு. ஸோ இது வந்தப்போ இது கடந்த காலங்களில் பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைமை அதை பெரிய லெவல்ல கண்டுக்கல. என்னடா நம்ம போட்ட ஆடியோவுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ்லேயே இன்பசேகரன் நினைக்கும் பொழுது அடுத்து ஒரு ஆடியோ வெளியாகுது. அந்த ஆடியோல தர்மச்செல்வன் என்ன பண்றாருன்னா, இங்க எஸ்பி கலெக்டர்லாம் நம்ம சொல்றதை தான் கேட்கணும், நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னு எல்லாரையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறார். இது அதிகாரிகளுக்கு இடையில பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது. உடனே அவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்குறாங்க. இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். உடனே தர்மச்செல்வன் இல்லை அது வேற ஒரு கோணத்துல பேசணும்னு சொல்லி மன்னிப்புலாம் கேட்டாரு. அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அப்பாடா முடிஞ்சதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சிக்கல் தர்மச்செல்வனுக்கு எதிராக நடக்குது. அதாவது கட்சியை எப்படி வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு தர்மச்செல்வன் என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங்கை போடுறாரு. அதுல ஒன்றிய, பேரூராட்சி, நகர இப்படி எல்லா நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல அவர் பேசும் பொழுது சில விஷயங்களை குறிப்பிடாரு. குறிப்பாக நான் பேசுறதை ரெக்கார்ட் பண்றாங்க, நான் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லை, உங்களால என் கட்சியை விட்டு நீக்கி விட்டுருவேன், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு டோன்ல சில விஷயங்களை அவர் பேசுறாரு. இது பொதுப்பணித்துறையினுடைய அந்த பங்களால இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே என்ன பண்ணுதுன்னா கட்சிக்காரங்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அந்த மீட்டிங்லேயே கட்சிக்காரங்கள்லாம் இன்னொரு கட்சியிலேருந்து நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா, எங்களுக்கு தெரியாத திமுக அப்படி வளர்க்குறதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அது அங்கேயே முடிஞ்சு போன விஷயமா மாற்றப்படுது. இதனால உடனே மறுபடியும் தலைமைக்கு திமுக புகார்களை அனுப்புறாங்க. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த 3 ஆடியோக்கள் வெளிவந்த பின்னணியில தான் இப்ப தர்மபுரியினுடைய திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மச்செல்வன் மாற்றப்பட்டிருக்காரு. அவருக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து திமுக நடக்கக்கூடிய கோஷ்டி பூஷல், ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை சொல்றது, யாருடைய விஷயங்கள்லயாவது ஏதாவது நடந்தா உடனே தலைமைக்கு புகாராக அனுப்புவது, இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் சேர்ந்து தர்மச்செல்வனுடைய பதவியை பறிச்சிருக்கு. அவருடைய பதவி பறிப்புக்கு பின்னாடி திமுகவினரே அவர் குற்றம் சாட்டியது, நிறைய பேருக்கு எச்சரிக்கை விடுத்தது அப்படின்றது மட்டும் இல்லாம அடிக்கடி சர்ச்சையில சிக்கினது அப்படின்ற சில விஷயங்களும் இருந்தாலும் கூட தர்மபுரி எப்பப்ப அமைதியா இருக்கும் அப்படின்றதான் இப்ப திமுக அணியக்கூடிய விஷயமா இருக்குது. மணியினுடைய நியமனமாவது அதை உறுதி செய்யுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு முகம் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கோஷ்டி வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஸோ தர்மபுரியில திமுக மறுபடியும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படணும்
அப்படின்றதான் தர்மபுரியில் இருக்கக்கூடிய நிறைய உடன்பிறப்புகளுடைய கருத்தாக இருக்கு.